வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து சொன்ன மாதிரியே மறுபடியும் நம்ம ஃபுல் டிஜிட் வின்னிங்கே எடுத்துட்டோம். ஒரு அருமையான மெத்தடில் கொடுத்தோம். கண்டிப்பாக 7, 8, 4 தான் வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி தான் ஆடிக்காங்க, வேறு எதுவும் மாற்றி ஆடலை. சரிங்களா? என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க இன்றைக்கும் ஃபுல் டிஜிட் வின்னிங் எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பாருங்கள், நம்ம ஆல் போர்டு என்ன கொடுத்துருக்கோம், 7, 8, 4 ஓகேவா வந்திருக்கா? கண்டிப்பாக தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோமா. அடுத்து இங்கே என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள், நம்ம 7ஆம் நம்பரு ஏ போர்டில் வரும்னு எதிர்பார்த்தா வந்துருச்சா? 8ஆம் நம்பர் வரணும்னு எதிர்பார்த்து வந்துருச்சா? 7ஆம் நம்பர் வரும் எதிர்த்தா, 4ஆம் நம்பர் வந்து எதிர்பார்த்து வந்துருச்சா? 487 3 நம்பரும் அழகாக கொடுத்துருக்கோமா? 784 சரிங்களா? இங்கேயும் நம்ம கொடுத்து மாற்றி கொடுத்துருக்கோமா? இல்லை, அதே தான் 784 அதே சேம் நம்பர் தான் இங்கே. 748 786 எல்லா நம்பரும் அதே தான். திரும்ப திரும்ப நம்ம அதே தான் கொடுத்துருக்கோம். மாற்றி கொடுத்துருக்கோமான்னு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பாருங்கள், எல்லா இடத்துலையும் நம்ம அதே நம்பர் தான் கொடுத்துருக்கோம், மாற்றி கொடுக்கவே இல்லை. 7ஆம் நம்பர் ஏ போர்டில் வரும். வந்துச்சுன்னா 734 செம்மையாக வந்துடும். அது போக ஆல் போர்டில் 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 8ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. தெளிவாக சொல்லிட்டோம், நம்ம சொல்லி தான் கொடுத்தோம். 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நமக்கு என்ன இருக்குது, 46 78க்குள்ளே வின்னிங் வந்துடுன்னு சொன்னோம். இன்றைக்கி அடித்த நம்பர் என்ன அடித்தாங்க, செம்மையாக என்ன அடித்தாங்க, 784 சரிங்களா? அடித்த நம்பரு நம்ம கொடுத்த நம்பரு அழகாக ஆல் போர்டில் 4 நம்பர் பாஸு, 8ஆம் நம்பர் பாஸு, 7ஆம் நம்பர் பாஸு ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே வந்து என்ன பாஸு, 7ஆம் நம்பர் பாஸு, 4 நம்பர் பாஸு, 8ஆம் நம்பர் பாஸு எல்லாமே நம்ம அதை பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்க, வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. நம்ம திரும்ப திரும்ப அழகாக பதிவு பண்ணியிருந்தோம். 8ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் தான் எனக்கு 5க்கு 7 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அப்படி தான் வர வாய்ப்பு இருக்குது. 7ஆம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க. 734 சரிங்களா? அதை தான் எதிர்பார்த்து அதே தான் ஆடினாங்க சரிங்களா? நம்ம எப்போ கொடுத்தாலும் வின்னிங் நம்பர் நம்ம சொல்லி தான் கொடுத்தோம். இன்றைக்கி காலையில் கூட கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபுல் டிஜிட் வின்னிங் இன்றைக்கி கண்டிப்பாக எடுப்பீங்க. எடுக்கிறதுக்கான சான்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி தான் ஆடிருக்காங்க. அதே மாதிரி சி போர்டில் நமக்கு கண்டிப்பாக 4 நம்பர் வரணும். அதாவது 6 அல்லது 4ங்கிற 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பரு. சி போர்டில் 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. 6ஆக இருக்கணும், இல்லைன்னா சி போர்டில் 4ஆக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம். அருமையான ஒரு மெத்தேடு. நீங்கள் தயவுசெய்து நம்ம கொடுத்த நம்பரை மட்டும் பார்க்காதீங்க. நீங்கள் நாளைக்கு வீடியோவும் பாருங்கள். ஏன்னா ஒரு எட்டு போய் பாருங்கள் வீடியோவை. ஓட்டு பார்த்தாலும் சரி, கடைசியாக ஃபைனலாக என்ன கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா மேட்ச் ஆகலைங்கிறதே பாருங்கள். நான் காலையிலையும் சரி நேற்று சரி சொல்லி தான் கொடுத்தேன். ஃபுல் டிஜிட் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. மறுபடியும் 3 டிஜிட் அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தான் கொடுத்தேன், மாற்றி கொடுக்கவே இல்லை சரிங்களா? 784ங்கிற நம்பர் தான் நம்ம திரும்ப திரும்ப கொடுத்துட்ருந்தோம். அதை விட்டு மாறவே இல்லை. நேற்று கொடுத்ததும் சரி, இன்றைக்கி கொடுத்ததும் சரி, எல்லாமே ஒரே சேம் நம்பராக தான் கொடுத்தோம், மாற்றவே இல்லை. அப்படியே தான் வர வாய்ப்பு இருக்குதுன்னு கொடுத்தோம். அதே மாதிரி தான் ஆடிக்காங்க, மாறி ஆடலை சரிங்களா? அதான் இந்த மாதம் பூரா நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதம் கிட்டத்தட்ட நமக்கு 13 இருக்குது. 13 நமக்கு செம்ம வின்னிங்காக தான் இருக்குது. எல்லா ட்ராவலையும் நம்ம வின்னிங் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். அந்தளவுக்கு தெளிவாக எடுக்கிறோம். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மெத்தட் இதில் தான் இப்படி தான் ஆடுவாங்க, இப்படி தான் ஆடுவாங்கிற ஒரு கணக்கு வச்சுருக்கோம். அந்த கணக்குள்ளே வரும், அதை தாண்டி ஆட மாட்டாங்க. அதுவும் நம்ம 7ஆவது மாதம் சொன்னால் கொஞ்சம் டஃப்பானதாக இல்லை, ஓரளவுக்கு ஈஸியாகவே இருக்குது. பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஆடிக்காங்க சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு வரக்கூடிய நம்பர் நமக்கு வந்து நாளைக்கு 14/7/2024 அக்ஷயாவுடைய 660வது குழுக்கள். இதில் நமக்கு நாளைக்கு என்ன வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முதல்ல இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? 915 ட்ரையல் நம்பர் சரிங்களா? 915 ட்ரையல் நம்பர் நமக்கு 915 தான் கொடுத்தாங்க. இந்த 915 ட்ரையல் நம்பர் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து நமக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரா நம்பர் வருது. அடுத்தது நமக்கு ரிசல்ட் வருது. ரிசல்ட்டு 784 சரிங்களா? அதுக்கு அடுத்தது நமக்கு ட்ரா நம்பர் வருது 660 வந்து நமக்கு ட்ரா நம்பர். 660 அக்ஷயாவோட ட்ரா நம்பர். அதே மாதிரி போன வாரம் அக்ஷயாவில் அடிக்கப்பட்ட நம்பர் என்ன, அதையும் பார்ப்போம். 729 சரிங்களா? ஓவரால் நம்ம இதை வச்சு தான் நம்ம அடுத்த ட்ரா கொண்டு வரோம். இதில் எனக்கு ரெண்டு போர்டுமே நான் மாற்ற சொன்னேன். அதாவது நம்ம கொடுத்தது இப்போ கொடுக்குறதையும் சரி, அதே மாதிரி நாளைக்கு கொடுக்குறதும் சரி, ரெண்டுமே வந்து மாற்றவே மாட்டோம், ஒரே மாதிரி தான் கொடுப்போம். அது இப்போ நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏ போர்டு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 1ஆம் நம்பர். 1ஆம் நம்பர் வருதுன்னா 188 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 188 அப்படின்னு ஆடணும். இங்கே பாருங்கள், இங்கே 1ஆம் நம்பர் வைக்கிறாங்களா, 188 அப்படிங்கிற நம்பர் வைக்கணும் அப்படின்னு கணக்காக இருக்குது. அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். இல்லை அப்படின்னா திரும்ப வரும் 8ஆம் நம்பர் திரும்ப அதே இடத்துல வச்சாங்கன்னா 3 8 வரக்கு வாய்ப்பு இருக்குங்க பாருங்கள். 8 8 8 3 8 திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஆடுறாங்க அப்படின்னா திரும்ப 8ஆம் நம்பர் கொண்டு வந்து அதே இடத்துல வச்சுருவாங்க. 888 ஏற்கனவே 888 நமக்கு எங்கே இருக்குது, 8 8 8ன்னு 3 8 வந்துருச்சு சரிங்களா? அதே மாதிரி 888 அப்படிங்கிற இந்த நம்பரை பேஸை வச்சு மறுபடியும் நம்ம எதிர்பார்க்குறோம். திரும்ப 8ஆம் நம்பர் வந்து இவ்வளோ இருக்கும் வாய்ப்பு இருக்குது. அது வந்து எனக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஆல் போர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏ போர்டில் கிடையாது சரிங்களா? ஆல் போர்டில் 8ஆம் நம்பர் திரும்ப வச்சாங்கன்னா திரும்ப வந்து நமக்கு 8ஆம் நம்பர் இங்கே வந்துடும் சரிங்களா? 8 8 8 3 8 வந்துடும்.
888 ஏற்கனவே இங்கே கொடுத்துருக்காங்க 88 3 8 கொடுத்துட்டாங்க சரிங்களா. அது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கணக்காக இருக்குது. உங்களுக்கு அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்க. 8ஆம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு வருதா மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது சரிங்களா. சரி அதே மாதிரி நீங்கள் என்னங்க 7க்கு 1 கொடுக்குறீங்களா அது மட்டுமே வருமா அப்படின்னா எனக்கு இன்னொரு நம்பர் மேலே டவுட்டு 6ஆம் நம்பர். ஏங்க 6ஆம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா எது பார்த்தீங்கன்னா 886 சரிங்களா. அந்த மாதிரி மெத்தட்லேயே ஆடுவாங்க. 888 இல்லை 886 அந்த கணக்கில் நம்ம கொடுக்குறோம். 6ஆம் நம்பர் மறுபடியும் ஏ போர்டில் மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஏங்க ஏ போர்டில் 6ஆம் நம்பர் வருதுன்னா 6ஆம் நம்பர் ரொம்ப நாள் ஆச்சு. 2 4 6 8 9 நாள் ஆச்சு சரிங்களா. 4 விட 10 நாள் ஆச்சு 6ஆம் நம்பர் வந்து சரிங்களா. அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், நாளைக்கு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஏ போர்டில் இருக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது நம்முடைய கணக்காக இருக்குது. இருக்கான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 1 6ங்கிற 2 நம்பருமே நாளைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக வரணும். வந்துச்சுனாக்கா 688ன்னு வரணும். மேலே இருக்குல்லையே 688 அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா 8ஆம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா ஆல் போர்டில் 8ஆம் நம்பர் கொடுக்குறோம். ஆல் போர்டில் 8ஆம் நம்பர் தான் கொடுக்குறோம். அப்படியும் 8ஆம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா தூக்கி இங்கே ஏ போர்டில் வச்சாங்க கூட 888 வந்துடும் சரிங்களா. அதே மாதிரி ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோன்னா 658ன்னு வந்துருச்சு சரிங்களா. 658ன்னு வந்துருச்சு. அதே இந்த 8ஆம் நம்பர் தூக்கி இந்த சி போர்டில் வைக்கிறாங்க அப்படின்னா என்ன வரும், 588ன்னு வரும். 658 558 சரிங்களா. அப்போ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த பேஸ் நமக்கு வராமல் போகாது. ஏன்னா இங்கே வருது இருக்குது பார்த்தீங்களா 5 8 8 அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இல்லை 8 8ங்கிற நம்பர் 3 8 வருது. அந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணலாம். எப்படி மெத்தடை ஃபாலோ பண்ணாலும் நமக்கு வின்னிங் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும். அது மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி தான் கொண்டு வரோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பி போர்டில் என்ன எதிர்பார்க்குறோம், 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எனக்கு திரும்ப 4ஆம் நம்பர் வருதானே. ஆமாம், நாளைக்கு 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் திரும்ப இருக்குது. நான் தான் சொன்னேன் நேற்று ரிப்பீட்டட் நம்பர் தான் வருங்க, வேறு எதுவும் வராதுன்னு சொன்னல. 8ஆம் நம்பர் ரிப்பீட்டட் நம்பர் வந்துருச்சு பார்த்தீங்களா. அதான் ரிப்பீட்டட் நம்பர் தான் வரணும், வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ராவலையும் திரும்ப 4ஆம் நம்பர் பி போர்டில் கிடைக்கிது. எப்படின்னா 384ங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா 834 அப்படிங்கிற நம்பர் அதே மாதிரி ஏற்கனவே வந்துருச்சு, மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி தான் நம்ம இந்த ட்ராவலையும் 384 அப்படிங்கிற அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். 384க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஏற்கனவே 381ன்னு வந்துருச்சு. அதே சேம் நம்பர் 384 அப்படிங்கிற நம்பர் வரணும். அதை கணக்கில் வச்சு தான் கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பர் வருது. 4 நம்பர் வரல அப்படிங்கிற பட்சத்தில் தான் நமக்கு அந்த இடத்துல 7 நம்பர் வருது. ஏன் 7 நம்பர் வருதுன்னா நமக்கு இங்கே 7 நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா 774 வரணும் சம்திங் அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 387, ஏன்னா 357 அப்படி வரக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பராகவும் தெரியுது சரிங்களா. அந்த மாதிரி வருது, கணக்கு வருதுன்னு மேட்ச் ஆச்சு அப்படின்னு எடுத்துங்க. அதே மாதிரி சி போர்டு கணக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, சி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு காமிக்குதுங்க. 9ஆம் நம்பர் எது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஏன் 9ஆம் நம்பர் வருதுன்னா 589 அப்படிங்கிற அந்த நம்பர் எனக்கு எதிர்பார்க்குறோம். 5 8 9 அதாவது 589 அப்படிங்கிற நம்பர் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம். இங்கே இருக்குது பாருங்கள் 5 8 9 589 அந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு அந்த மாதிரி 589 அப்படிங்கிற நம்பர் இங்கே 5ஆம் நம்பர் இருக்குது, இங்கே 8ஆம் நம்பர் இருக்குது, இங்கே 9ஆம் நம்பர் வைக்கிறாங்கன்னா 589ன்னு வந்துடும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா 9ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டில் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. சி போர்டு எனக்கு 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு காமிக்குது. 9ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துங்க. எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பரில் எனக்கு அதுதான் வருது, வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு காமிக்குது. 9ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பும் இருக்கும் அப்படின்னு காமிக்குது. இருக்கான்னு பாருங்கள் சரிங்க. நம்ம நான் கொடுத்தங்கிறக்க வைக்க வேணாம். 9ஆம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காகவே சி போர்டில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிக்குது. பார்க்கலாம். அது தாண்டினா தான் உங்களுக்கு பெரிய நம்பர் வைக்கிறாங்க. இப்போ 4க்கு 9ன்னு வைக்கிறாங்க அப்படின்னா வரக்கு வாய்ப்பு இருக்குது. 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேலே வந்தது. அதுக்கப்புறம் 9ஆம் நம்பர் வரல 589 மேட்ச் ஆகுது. அதே மாதிரி 849 அப்படிங்கிறது நம்பர் மேட்ச் ஆகுது. அதே சேம் நம்பர் தான் நமக்கு 2 நம்பருமே மேட்ச் ஆகிட்டு இருக்குது. அந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா கூட கண்டிப்பாக 9ஆம் நம்பரை தான் எடுத்து நமக்கு சி போர்டில் வைக்கணும் அப்படின்னு என்னோட கணக்கில் காமிக்குது. இருக்குதான்னு பாருங்கள். இப்போ நான் கொடுத்தங்கிறக்க வைக்க வேண்டாம், இருக்குதான்னு பாருங்கள். அதே மாதிரி சி போர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். 2ஆம் நம்பர் எதனால் வருதுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 4க்கு 2 அப்படிங்கிற நம்பர் வரணும். அப்படி வந்தாலும் கூட நமக்கு 582 ஏற்கனவே 582க்கான வாய்ப்புகள் மேலே நம்ம கொடுத்தோம். 582க்கு வருங்க 852, அதே மாதிரி 582 அந்த 2 நம்பரும் இப்போ ஸ்ட்ராங்காக வரும். அந்த மாதிரி வந்தால் கூட கண்டிப்பாக நமக்கு 2ஆம் நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 9ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 4 நம்பர் 4க்கு 9ன்னு மேட்ச் ஆகலாம், இல்லை 4க்கு 2ன்னு மேட்ச் ஆகலாம். இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங். அதாவது நமக்கு நேற்று கொடுத்ததாகட்டும்,
789 784. அதே மாதிரி இன்றைக்கி கொடுத்ததாகட்டும் அதே சேம் நம்பர் தான், 784 தான். 784. இங்கே ஒரு நம்பர் இருக்கா, இங்கே ஒரு நம்பர் இருக்கா, இங்கே ஒரு நம்பர் இருக்குது, வந்துருச்சா? 3 நம்பர் 4 நம்பர் ஆல் போர்டு கொடுத்தோம். அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்கோம், இங்கே நம்ம ஆல் போர்டு 4 நம்பர் கொடுத்துருக்கோமா, 8 நம்பர் கொடுத்துருக்கோமா, 7 நம்பர் கொடுத்துருக்கோம். அதே சேம் நம்பர் தான் இன்றைக்கி வின்னிங் நம்பர் வந்துச்சு, வேறு எதாவது மாற்றி வந்துச்சு. அங்கே பாருங்க 784 அதே தான். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம காலையில் கொடுத்ததுலேயும் அதே தான் 784 அதே ஆல் போர்டு நம்பர் தான் கொடுத்தோம், வேறு எதுவும் கொடுக்கல. அதுதான் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னவோ அதை மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்குறமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை, சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ட்ராவில் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு 9 நம்பர் டவுட் வரும், 1ஆம் நம்பர் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக. அதே மாதிரி 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துங்க, 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, சரிங்களா? இது ரெண்டும் உங்களுக்கு பவர் நம்பர் டேரெக்டாகவே வருது. இது உங்களுக்கு 6 அல்லது இதே சேமில் வருது. அந்த மாதிரி 6ஆம் நம்பர் வருதான்னு பார்த்தீங்க. இதுக்குள்ளே தான் நாளைக்கு மேட்ச் ஆகுது, ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்கள் கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கொடுக்குற நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக தான் கொடுப்போம். சூப்பராக வின்னிங் வரும். தொடர்ந்து நம்ம வின்னிங் நல்ல வின்னிங்காக கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நாளைக்கும் நமக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்குது, அக்ஷயா கம்பெனியோட ட்ரா, சரிங்களா? ஏன்னா கொஞ்சம் பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க, அதை நம்ம அடுத்த ட்ராவில் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஏன்னா பெண்டிங் நம்பர் பேஸ்டாக எப்படி வருது அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். அதுக்கான டைம் நம்ம அதில் இப்போ டைம் இல்லை, இப்போ அதை பார்த்துடலாம், சரிங்க? ட்ரை பண்ணி பாருங்கள்.